பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, கடவுளுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் கடவுளுடைய பேரை தான் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று குழந்தைங்களை திட்டமாட்டாங்க, இன்னொன்று என்னென்னா நம்ம கடவுளுடைய நாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நமக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக பேர் வைக்கிறோம், வைக்கிற பேரையும் சுருக்கிடுறோம். அந்த பேருக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு வராமலே போயிடுது. இதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில். அது கிடைக்கலனாலும் நம்ம நாமத்தை சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விசேஷ நாள், மகாபிரிவா மடத்தில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். மகாபிரிவா எப்போ வருவாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்தர் வராரு, வந்துட்டு எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு இடித்து தள்ளிட்டு போகிறார். யாரும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் சரி பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் வரிசையில் நின்று தான் பார்க்கணும், மகாபிரிவா வந்ததுக்கு அப்புறம் தான் வரிசை நகரும், நீங்கள் நில்லுங்க இதே இடத்துல அப்படின்றாங்க. இல்லை, நான் பார்த்தாகணும், என் கஷ்டம், அப்படி இப்படின்னு பேசுகிறார் அந்த பக்தர். கொஞ்ச நேரம் கழித்து மகாபிரிவா வந்தார். திரும்ப அதே மாதிரி சலசலங்குது அவர் இருக்கிற இடத்துல மட்டும். யாரும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே மகாபிரிவா பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க பெரியவா. அவர் வரார். வந்தவுடனே, சாமி என்னுடைய பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறாரு. நிறுத்து அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு. கையை காமிச்சு அந்த இடத்துல போய் உட்காந்து ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பக்தர் அங்கே போய் உட்காந்து ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய முறை வரும்போது கரெக்டாக அவரை கூப்பிடுறாங்க. அந்த வரிசையில் நின்னார்னா அவருடைய முறை எப்போ வருமோ அப்போ அந்த பக்தரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வீட்லேயும் பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்னால் வாழவே முடியல, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு அவர் வான்னு அடுக்கிட்டு போகிறார். சரி நிறுத்து, இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுட்டு இருந்தியோ அதையே செய்வோம், பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ராமான்னு சொன்னேன், என் பிரச்சனை எல்லாம் தீந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவாட்ட கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் அவர் கேட்குறாரு. உடனே மகாபிரிவா கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே, நீ ராமான்னு சொன்னீன்னா கண்ணுக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஒருத்தர் உட்காருவார். யார் வருவா? ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் யாருடைய அம்சம்? சிவனுடைய அம்சம். சிவன் அங்கே இருக்காங்க அப்படின்னா பார்வதி வருவாங்களா? அப்பாவும் அம்மாவும் அங்கே இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகள் வந்துட மாட்டாங்களா? அப்போ முருகர் விநாயகர் வந்துடுவாங்களா? சிவ குடும்பம் அங்கே இருக்குது அப்படின்னா அது மங்களகரமானது இல்லையா? அப்போது மகாலட்சுமி வரமாட்டாங்களா? மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னா அப்புறம் விஷ்ணுக்கு அங்கே என்ன வேலை? விஷ்ணுவும் வந்துடுவாங்களா? அப்போது ஒரே ஒரு நாமத்தை நீ சொல்ல சொல்ல இவ்வளோ தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்ககிட்டயோ வர்றாங்க அப்படின்னா உனக்கு சந்தோஷம் தானே இருக்கும். உனக்கு குறைகள் இருக்குமா? இல்லை உனக்கு பிரச்சனைகள் இருக்குமா? எல்லாருடைய அனுகிரகமும் சேர்ந்து உனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா அந்த பக்தருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. கடவுளுடைய ஸ்லோகன் சொல்கிறீங்களோ இல்லையோ, கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்க. அதுவும் இந்த மார்கழி மாதம் சிவனுக்குரிய நாமம், பெருமாளுக்குரிய நாமத்தை சொல்லுங்க. இல்லையா, ராமான்னு சொல்லுங்க. 2 பேருக்கும் சேர்த்து சொன்ன பலன் அது. உங்களுக்கு எது முடியுமோ அதை சொல்லுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் குறைந்து நமக்கு புண்ணியம் சேரும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.